ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு செடி நடுதல் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நர்சரிக்கு போயிருந்தேங்க. அதாவது மறிக்கொழுந்து செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரிக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நர்சரியில் இப்போதைக்கு மறிக்கொழுந்து செடி ஸ்டாக் இல்லை, ஒரு வாரம் கழித்து வாங்க தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற செடிங்களெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா செடி வாங்க வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு 2-3 செடி வாங்கினாங்க, ரோஸ் செடி வாங்கிட்டு, இது ஓகேங்க, ஆனால் இதை எப்படி தரையில் வைக்கிறது, தரையில் வச்சிடலாம், மற்றபடி எல்லாம் எப்படி பக்கெட்டு தொட்டியில் எல்லாம் வைக்கிறது எனக்கு தெரியலங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், வாட்ரு கேன் இருக்கு இல்லையா, தண்ணி கேன், வாட்ரு கேன், அதை அந்த பழைய கேனை நீங்கள் கட் பண்ணிவிட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா, அப்போ எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடடா, நம்ம எத்தனையோ இதெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி வாட்ரு கேனில் தான் வச்சு செடியெல்லாம் வளர்க்குற மாதிரி நிறைய வீடியோலாம் போடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்ததை தான் இன்றைக்கி சரி ஓகே, இதுவும் தெரியாமல் சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அதை வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். நல்லா வாட்ரு கேன், நம்ம தண்ணி கேன் வாட்ரு கேன் இருக்கு இல்லையா, அதை நல்லா கட் பண்ணி அந்த மேல் பகுதியை நல்லா கத்தியை சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா சூப்பராக கட் ஆகிடுங்க. அதை நான் கட் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் தனியாக தான் வீடியோ எடுத்தேன், அதனால் அதை எடுக்க முடியலை. மேலே உள்ள பகுதியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அடுப்பில் ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்ல கம்பி இருக்குது இல்லையா, அதை நல்லா காய வச்சு நல்லா சுற்றி ஓட்டம் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓட்டம் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் எரு, மண், கோகோ பிட்டு 3 சேர்ந்து ஒரு மண் கலவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இதெல்லாம் எதுக்கு நான் செய்கிறேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ நேற்று எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒருத்தவங்கள பார்க்குறதுக்காக போயிருந்தேங்க. அங்கே பார்த்தா காக்கட்டான் பூச்செடி சூப்பராக இருந்தது. நிறைய செடி வளர்ந்துருந்தது, நிறைய பூக்களும் பூத்திருந்தது. இந்த காக்கட்டான் செடியோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஒரு செடி வச்சா போதுங்க, அது வேரில் இருந்தே போய் நிறைய செடிகள் உருவாயிரும். அப்படி தான் அவங்க வீட்டில் நிறைய செடிகள் உருவாகிருந்தது. சரி எனக்கு ஒரு செடி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. நான் வேறு எது கேட்க கூச்சப்படுறேனோ இல்லையேங்க, இந்த செடி கேட்க நான் கொஞ்சம் கூட கூச்சப்படவே மாட்டேங்க. நான் ஒரு செடி தாங்க கேட்டேன், அவங்க 4-5 செடி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே பக்கெட்லேயே நட்டு வச்சுட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடியும் நட்டாச்சு, எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லியாச்சு.